சில பேருக்கு சில ராசி சார். நமக்கு மீன ராசிலாம் நிறைய எடுத்திருக்காங்க. அப்போ ஜென்ம சனிங்கிற ஒரு பேரே உங்களை பயமுறுத்துறதுக்கு சொன்ன பேர். உடம்புல வர்றதுனால ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஒழுக்கமாக இருக்க போறீங்க. உங்களை பிராண்ட் அப் பண்ணுவார். காரணம் உழைப்பு. உலகத்தில் நோபடி இன் திஸ் வேர்ல்ட். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனம்மா அந்தி காலையிலே அந்தி மாலையிலே உந்த ஞாபகம். அது என்னமோ ராம்ஜி சார் பதிவு. மீனம்மானா மீனா வந்துடுவாங்க. மீனா மேம் இன்னும் என் மேலே எதுக்கு என் ஃபோட்டோ யூஸ் பண்ணிங்கன்னு தான் கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பூக்களின் புகழ் பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது. அந்த மாதிரி சில பேருக்கு சில ராசி சார். நமக்கு மீனராசி தான் அப்படி சொன்னேன். ஸோ அப்போது மீனராசி இதுக்கு எவ்வளோ காம்படிஷனுங்கிறது எனக்கும் கைமுக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலையில் கூட நான் கேட்ட ஃபஸ்ட் ரிக்வெஸ்ட் அதுதான். மீனா படம் மாற்றாத, நமக்கு ராசி. உங்கள் ஒய்ஃப் சிந்துவுக்கு தெரியுமா சார்? அப்படி ஓட்டிக்க வேண்டியதான். ஸோ அப்போது ராசியில் ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் யார் வருகிறார்? சனி பகவான் வருகிறார். ஜென்மம் அப்படின்னா என்ன? ஜென்மம்னா நம்ம ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எப்பா சாமி என்ன நாளை விட்றாடி, எப்பா இந்த ஜென்மத்தில் மூஞ்சில் முடிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறோம். அந்த ஜென்மத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிறவி முடிகிற வரைக்கும் உன் சகவாசமே எனக்கு வேணாண்டா எப்பா அப்படிங்கிறது. அதுதான் ஜென்ம தண்டனைங்கிறது. இப்போ ஜென்மாதி சொல்கிறோம் இல்லையா? அந்த ஜென்மங்களை தாண்டிய ஜென்மம்னா எத்தனை சொல்கிறோம்? நெஞ்சம் மறப்பதில்லை. ஜென்மங்களை தாண்டிய ஒரு உயிர் வாழ்வதாக நாம் நம்புகிறோம். ஜென்மம் அது மாதிரி பாட்டெலாம் வருது. என்னென்னமோ ஜென்மம் வச்செல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. அப்போ ஜென்ம சனிங்கிற ஒரு பேரே உங்களை பயமுறுத்துறதுக்கு சொன்ன பேர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் உங்கள் உடம்புல வர்றதுனால ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஒழுக்கமாக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி வருகிறது. ஜென்மசனி 3, 7, 10 பார்க்கும். ஜென்மசனி வர்றதுனால உடம்பு ரொம்ப டயர்டாகும். உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இல்லைனா மட்டும் அப்படியே கலார்னு குச்சி ஒலிம்பிக்கு ஓடி போய் ஓட போகிறீங்க. நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க. சனி பகவான் வர்றதுனால டயர்டை சரி பண்ணுவார். உங்களை சுட்டி காட்டுவார். உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் சார் இந்த ஜென்மசனி வந்தால் அவ்வளவு நல்லது. ஜென்மசனி எப்பொழுதும் உழைப்பிற்கு பெரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் தருவார். இந்த 1ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்மசனி அந்த சனி 3ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 10 பார்க்கிறார். 10ங்கிறது பெரும்புகழ், தொழில். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் டாப் பிராண்டாக வருவீங்க. சார் நான் சாதாரண லெவலில் இருந்தேன் சார், இப்போ நான் நேஷனல் லெவலில் இருக்கேன், இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய்ட்டுருக்கேன் சார். உங்களை பிராண்ட் அப் பண்ணுவார். காரணம் உழைப்பு. உலகத்தில் நோபடி இன் திஸ் வேர்ல்டு. ஏதோ அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இஃப் யூ லேர்ன், இஃப் யூ க்ரோ யூ கேன் ஏர்ன் மணி. யூ கேன் என்ஜாய் த லைஃப். திரும்ப ரிப்பீட். இஃப் யூ லேர்ன் யூ கேன் க்ரோ யூ கேன் என்ஜாய். அப்போ லேர்னிங்கில் இருக்க எல்லாமே. அதனால தான் சரஸ்வதி தேவி எப்பயுமே எனக்கு வலதுகை பக்கம் லேர்னிங். இந்த லேர்னிங் தான் திருமகளை கொண்டு வரா. அதை புரிஞ்சுக்கணும். திருமகளை படித்து என்ன செய்ய போகிறீங்க? ரொம்ப நாள் நிற்க முடியாது மார்க்கெட்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்று ஒரு முத்திரை வேண்டும். இந்த கருவாட்டு சந்தையிலே ரோஜாவிற்கும் கலையை அறிந்தவன் நான். இந்த கலையை கற்பித்து கொடுத்த இந்த சேனலுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நான் ஒரு புத்திசாலி. என்ன நானே ஒரு புத்திசாலின்னு எப்படி சொல்லுவேன்னா, சந்தையில் பொருட்களை விற்பதற்கு பதிலாக எனக்காக ஒரு சந்தையையே உருவாக்கியவன் என்ற பொருளில் நான் சொல்லுகிறேன். அதான் சனி கொடுக்கும் பலன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சந்தையில் பொருட்களை விற்பவர் மத்தியில் ஒரு சந்தையை உருவாக்கியவன் நான். இந்த கருவாட்டுக்கடை சந்தையில் ரோஜா பூவிக்கும் வித்தகம் தெரிந்தவன் நான். மக்களுக்கு இன்றைக்கி தேவை நல்ல அட்வைஸ். அது ராம்ஜி சார் பதிவுனா கிடைக்கும் அப்படிங்கிறது உலகறிந்த ஒரு விஷயம். என் புகழ் நான் போடவில்லை, இப்பவும் சொல்கிறேன். உண்மையில ஜென்மசனியை பற்றி தெளிவான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். 10ஆம் இடத்தை சனி பார்க்குற மாதிரி வேறு யாரும் பார்க்க முடியாது சார். சனி 10ஓடு தொடர்பு கொண்ட அரசியல்வாதி, சிஎம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எல்லாரோட ஜாதகமும் நான் பார்த்துருக்கேன். சனி உச்சம் பெற்றால் மட்டும்தான் அந்த யோகமெல்லாம் கிடைக்கும். சனி ஆட்சியோ உச்சமோ சனி பலமோ சனி 10ஆம் வீட்டோட தொடர்போ இருந்தால் தான் மிகப்பெரிய பிரபலம் என்பது கிடைக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிம்பிளான கதை சொல்கிறேன் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர், அவருக்கு பெரிய எதிரியே அவரோட மாமா பையன் தான். யார்? ஹரிகரன். அவன் தான் அந்த மாமா பையன். அந்த ஹரிகரன் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு இவர் சார் நல்லா படிப்பான் சார். அவன் இவரே நல்லா படிப்பார். இவர் 90 மார்க் எடுப்பார். அந்த பையன் என்ன பண்ணுறான்? 95 மார்க் படிக்கிறான். இப்போ அவர் என்ன அவனை வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணி வீட்டில் திரிகிட்டே இருக்காங்க.
பார்த்தியா ஹரிகரன் 95 மார்க் எடுத்துனா நீ 90 மார்க் எடுத்துட்ட சார். அவன் 12th அதே மாதிரி பண்ணுவான் சார். அவன் நல்லா படிப்பான். இப்படியே ஒரு இடத்துல அவனுக்கு என்ன ஆச்சு, வேலை கிடச்சிருச்சு. ஒரு இடத்துல வேலை கிடச்சி 1996 70,000 சம்பளத்தோடு வந்து வேலை பார்க்குறான். இந்த மாதிரி வீட்டில் வந்து அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, 70,000 சம்பளம். அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க, நம்ம ஆளுக்கு 5,000 இங்கே ஒரு ரொம்ப எதிர்பார்க்காத, வருஷம் 100 150 ஏற்றுவாங்க, அவ்வளோதான். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ அப்போது சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பது. அப்போது இவர் வந்து கேட்குறாரு திரும்ப 70,000 சம்பளம். இவர் போய் பார்த்துருக்காரு அவங்க அம்மா, எவ்வளோப்பா சம்பளம்? 5,000. உடனே திரும்ப வந்து இந்த வீணாக போனவன் 1 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் போய் சேர்ந்துடுறான். அமெரிக்காவில் போய் சேர்ந்து அம்மா எனக்கு இப்போ சம்பளம் 1,50,000 லட்ச சம்பளம், இங்கே பாருங்கள் அப்படிங்கிறான். நம்மளால் அம்மா திரும்பி பார்க்குறாங்க, 5,250 என்ன? ஓம்மா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்மா. இவர் உடனே கேட்குறாங்க, அடப்போடா நீ என்னைக்கு வின் பண்ணி அவன் பாரு வீடு கட்ட போகிறான். சொன்னாப்புலே 2 வருஷத்தில் லேண்டு வாங்கிட்டான், வீடு கட்ட போகிறான் சார். மாதம் 1,50,000 லட்ச சம்பளம்னா 1996 கணக்கு போடுங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் ஒரு நற்செய்தி வருது. என்ன நற்செய்தி வருதுன்னா, இஸ்க்ரா பானவெஸ்கா அப்படின்னு ஒரு பொண்ணு, கருப்பின்ன செவ்வந்திய பொண்ணு, பொண்ணு இல்லை குண்டாக இருக்குங்க சார். அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது கல்யாணம் பண்ணிட்டியா? யார் என்னன்னு தெரியாமே கூப்பிட்டுட்டியா? இந்த சிகப்பிந்திய பொண்ணுக்கு எப்படிப்பா, என்னப்பா இது எப்படிப்பா நான் பொண்ணுன்னு சொல்லுவேன், மாட்டு பொண்ணுன்னு சொல்கிறது அப்படின்னு அவன் போயிட்டான். இவருக்கு பேராசிரியருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா அப்படின்ட்டு. என்னம்மா இப்போ நானும் ஆம்பளை தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு 25 வயசாச்சு, இப்போ எப்படி நம்ம ஊர் பொண்ணாக பார்க்கட்டா இல்லை செவ்விந்திய பொண்ணா? அவன் கிடக்கிறான், விட்றா வேலை இல்லாத வெட்டிப்பேன், நீ கிளம்பு, காப்பி வேணும் உனக்கு. லைஃப் ஒரு நிமிஷத்தில் மாறி போச்சு பார்த்தீங்களா? இந்த ஜென்ம சனிங்கிறது என்னென்னா, ஒழுக்கம், நிலையான ஒழுக்கம். நான் அப்படி தப்பு பண்ணுறவங்க தப்புன்னு சொல்ல, நம்மளை ஒருத்தர் கூட பெஞ்ச் மார்க் பண்ணி நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸில் கூட அவன் பண்ணுறான் நீ பண்ணல, நீ அவனுக்கு அறிவு இருக்குது உனக்கு அறிவு இல்லை, இவனுங்களுக்கு வேலையே தான். இப்படி நமக்குள்ளேயே நம்மளை சண்டை மூட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கான மரியாதையும் தகுதியும் அங்கீகாரம் கிடைக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நம்ம ஸ்ரீமடத்தில் இதை பற்றி தான் தினசரி யாகங்களும் வேள்விகளும் நம்ம செய்கிறோம். தினசரி யாகங்கள் பண்ணுறோம், ப்ரமோஷனுக்காக மட்டுமே பண்ணுறோம். விஷ்ணுமாயா சாத்தனுக்கு ப்ரமோஷனுக்கு மட்டுமே பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு பங்கு பெறுங்க. இதோட அந்த வீடியோவில் அட்டாச் ஆகிருக்கும். ஃபோன் எடுங்க, பூஜைகளுக்கு புக் பண்ணுங்கள். நல்லபடியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க